iQOO Z9 fully loaded இந்த tagline கீழ தான் இந்தியால லான்ச் ஆயிருக்கு. சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இதல லோட் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. ஏனா விலை அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் ஸ்டார்டிங் பிரைஸ் ஆஃபர்ஸோட 17999 ரூபாய்க்கு லான்ச் ஆகலாம் அப்படினு தெரியுது. இந்த விலைக்கு ஃபீச்சர்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா கேமரால Sony சென்சார், பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 7200 இது கூடவே வந்து பேட்டரி கெபாசிட்டியும் போன வாட்டி விட அதிகப்படுத்தியிருக்காங்க. சோ இந்த எல்லா ஃபீச்சர்ஸோட iQOO Z9 எப்படி இருக்கு குவிக் அன்பாக்சிங் அண்ட் டெஸ்டிங் பண்ணி பார்த்தலாம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ பாக்ஸ் இப்படி தான் இருக்கு. iQOO போட்டு Z மட்டும் தான் போட்டிருக்காங்க, 9 காணோம். பேக் சைடில் ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். பாக்ஸ்ல முதல்ல iQOO Z9 ஸ்மார்ட் போன் இருக்கு, பார்க்கறதுக்கே ரொம்பவே பிரைட்டா இருக்கு. இதுக்கு டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ் கொடுத்திருக்காங்க, யூசர் மேனுவல் டாக்குமெண்டேஷன் இருக்கு, சிம் இஜெக்டர் டூல், அதோட டைப் A to டைப் C கேபிள், 44 வாட்கான அடாப்டர். ஸோ பாக்ஸ்ல இதெல்லாம் தான் இருக்கு. இங்க SAR வேல்யூவும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே தான் இருக்கு. ஹெட் 0.98 வாட் per kg, பாடி 0.94 வாட் per kg. ஸோ iQOO Z9 ஒரு வித்தியாசமான பேட்டர்னோட இருக்கு, பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கு. இது கிரீன் கலர், ரொம்பவே ஃப்ளோரசண்டா இருக்கு. இங்க பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பிரஷ்ட் கிரீன் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது பெயிண்ட் பிரஷ் மேல யூஸ் பண்ண மாதிரி ஒரு பேட்டர்னோட கொடுத்திருக்காங்க. ஆனா பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா வந்து கழுகுடைய கழுத்தெல்லாம் ஃபெதர்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. லைட் கலர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது பிடிக்கும். இது கூடவே வந்து ஒரு டீப் கலர், அதாவது டார்க் ப்ளூ, கிராஃபைட் ப்ளூ அப்படின்னு சொல்றாங்க, அதுவுமே ப்ரொஃபஷனலா இருக்கு. எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க டிசைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் கிரீன் கலரோட சன்லைட்ல எடுத்துட்டு போனீங்கன்னா வந்து ஒரு க்ளோ தெரியுது. பட் இங்க பேக் பேனல் ஃபினிஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் தான் கொடுத்திருக்காங்க. இது பிளாஸ்டிக் பேக் பேனல், அதோட ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் எதுவுமே கேட்ச் பண்ணல, மேட் ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால. கேமரா மாடல் ஸ்கொயர் ஷேப்ல வந்து இதை மேட்ச் பண்றதுக்காக ஒரு டிண்டட் கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி இருக்கு, அதனால பார்க்கறதுக்கு காம்ப்ளிமெண்டா இருக்கு. இங்க ஃப்ரேம் பிளாஸ்டிக்ல கொடுத்திருக்காங்க. இது வந்து ஃபிளாட் டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால ஒரு பிளாக் ஃபினிஷ் மாதிரி இருக்கு, கையில வச்சு ஹோல்ட் பண்றதுக்கு வந்து ரொம்பவே வசதியா இருக்கு. இங்க ஸ்மார்ட் போன் உடைய வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 188 கிராம் தான். திக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.83 mm ஓட கொடுத்திருக்காங்க. இங்க போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடுல வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்திருக்காங்க, கூடவே பவர் பட்டன் இருக்கு. கீழே சிம் ஸ்லாட், மைக், டைப் C போர்ட், ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. மேல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. இங்க சிம் ஸ்லாட் நல்ல வேலை ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டோட வருது, அதனால தாராளமா 2 சிம் நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிம் SD கார்டு போட்டு நீங்க ஸ்டோரேஜும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இங்க ஸ்டோரேஜ் எக்ஸ்பேன்ஷன் 1 TB வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. இங்க ப்ரொடெக்ஷனுக்கு IP54 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, அதாவது டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட், லேசா தண்ணி பட்டா எதுவுமே ஆகாது. இது கூடவே வந்து ஃப்ரண்ட் பேனல் ஃபிளாட் டிஸ்பிளேயோட அதுலயுமே டிராகன் ட்ரெயில் 2+ ப்ரொடெக்ஷனோட வருது. அதோட ஃப்ரண்ட் பேனல் பெசில்ஸும் வந்து ஈவனா இருக்கு. 3 சைட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈவனா இருக்கு, சின் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. பட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நம்ம அதை கம்ப்ளைண்டே பண்ண முடியாது. ஸோ பெசில்ஸும் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இங்க டிஸ்பிளே 6.6 இன்ச்சஸ்க்கு ஃபுல் HD பிளஸ் AMOLED பேனல், வைட் ஒன் L1 சப்போர்ட், HDR10+ சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதனால யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாத்துலயும் நீங்க HDR கண்டென்ட்ஸ் தாராளமா ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இது கூடவே 120 ஹெர்ட்ஸ்க்கு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ்ல போயிட்டு 120 ஹெர்ட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டு எந்தெந்த ஆப்ஸ்க்கு வேணுமோ நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அதனால பேட்டரி மேனேஜ்மெண்ட் வந்து பெட்டரா இருக்கும். அதோட பீக் பிரைட்னஸ் இது வரைக்கும் Z சீரிஸ்ல இல்லாத அளவுக்கு அதிகப்படுத்திருக்காங்க. இது 1800 நிட்ஸோட வருது. அதனால வந்து நீங்க இன்டோர் அவுட்டோர்ல டைரக்டா நீங்க வெயில்ல யூஸ் பண்ணாலுமே வந்து தெளிவாவே இருக்கு. இங்க டிஸ்ப்ளே குவாலிட்டி ஒரு இம்மர்சிவ் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லணும். ஏன்னா AMOLED பேனல்ல பிளாக் கலரா இருக்கட்டும், கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே கேலிப்ரேட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. அதோட பெசில்ஸும் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஈவனா இருக்கிறதுனால வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. இதை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கும் செட்டிங்ஸ்ல வந்து உங்களுக்கு விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. அதை எனேபிள் பண்ணிட்டீங்க, அதாவது நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் மூவிஸ் பார்க்கும்போது அதை எனேபிள் பண்ணீங்கன்னா இன்னுமே கலர்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா அதுல அதிகமா பேட்டரி கன்சியூம் ஆகும். ஸோ வந்து மூவிஸ் பார்க்கும்போது மட்டும் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்க இங்க ஆடியோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட கொடுத்திருக்காங்க. டூவல் ஸ்பீக்கர்ஸ்ல வந்து மியூசிக் ரொம்பவே நல்லா இது ப்ளே பண்ணுது. அதோட வால்யூமும் வந்து நீங்க 200% வரைக்கும் அதிகப்படுத்திக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ 100, 150, 200 அப்படிங்கிற மாதிரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுல ரொம்பவே லவுடா இருக்கு, நீங்களே கேட்டு பாருங்க. ஆடியோ நல்லா இருக்காது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ பூஸ்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டிசேபிளும் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து எந்தெந்த ஆப்புக்கு வந்து உங்களுக்கு வால்யூம் எப்படி வேணுமோ, சவுண்ட் எப்படி வேணுமோ அதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமாக பாட்டு கேட்பீங்க அப்படின்னா அதுலேயுமே கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. அடுத்தது iQOO Z9 உடைய ஹைலைட்டான விஷயம் பார்த்துருவோம். எஸ், இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 7200 இந்த சிப்பில் கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 30,000 ஸ்மார்ட் போன்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் 20,000ல வந்து ஒரு பெஸ்ட்
பெர்ஃபார்மிங் சிப் அப்படின்னு சொல்லலாம். இதோட கிளாக் ஸ்பீட் 2.8 GHz. இது கூடவே ரேம் மேனேஜ்மெண்ட்க்கு வந்து LPDDR4X RAM UFS 2.2 ஓட வருது. இதோட AnTuTu ஸ்கோர் 7 லட்சத்துக்கு மேல ஸ்கோர் பண்ணிருக்கு. பொதுவாக வந்து 20,000 பிரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தாவே வந்து 5 லட்சம் இல்லை 6 லட்சம் தான் இருக்கும் ஸ்மார்ட் ஃபோனில் மேக்ஸிமம். இதில் வந்து 7 lakhsக்கு மேலே ஸ்கோர் பண்ணிருக்கு. அதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்கோர்ஸுமே வந்து நல்லாவே இருக்கு. ஸோ நார்மல் யூசேஜ்க்கு வாங்குறீங்க அப்படின்னாலுமே மல்டி டாஸ்கிங் நல்லாவே பண்ணலாம். எத்தனை ஆப்ஸ் பேக் எண்டில் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கு. அதோட இந்த சிப்செட்டில் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்ல. ஹை செட்டிங்ஸில் நீங்கள் தாராளமாக எல்லா கேம்ஸுமே விளையாடலாம். பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா டவுன்லோட் பண்ணி விளையாடி பார்த்தோம். கேம் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. ஃப்ரேம் ட்ராப்ஸ் பெருசாக இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே குவிக்காக இருந்தது. அதோட iQOO அப்படின்னு சொன்னாவே வந்து கேம்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதுலேயும் உங்களுக்கு சைட் பாரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரேம் ரேட் அதிகப்படுத்திக்கலாம், மோஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த சிப்செட்டில் ரொம்பவே நல்லாவே இருக்குது. CPU த்ராட்லிங் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பெருசாக த்ராட்டில் ஆகலை, கன்சிஸ்டண்ட்டாகவே இருந்தது. ஸோ 20,000 வேலையில் கண்டிப்பாக இது பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிற அளவுக்கு இவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதே கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ரியர் சைடில் டுவல் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல், சோனியுடைய சென்சார் Sony IMX882 கூடவே 2 மெகா பிக்சலுக்கு அடிஷனல் சென்சார் இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சலோட வருது. ஸோ இங்கே அடிஷனல் சென்சார் 2 மெகா பிக்சல் இல்லாமல் அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் இங்கே சோனி சென்சார் மெயின் சென்சாரில் பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. கலர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து அழகாகவே கேப்சர் பண்ணி காட்டுது. அதுவும் போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா எட்ஜ் டிடெக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. பேக்ரவுண்டுக்கும் சப்ஜெக்ட்க்கும் வந்து உங்களுக்கு பிளர் பண்ணுற எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கிளியராக ப்ரிசைஸாக நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து போர்ட்ரேட் ஷாட்ஸை நல்லாவே எடுக்குது. இந்த ஷாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து செடி பக்கத்தில் நின்று இன்னொரு சைடு வந்து ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்தேன். என்னையும் செடியும் வந்து அழகாக கேப்சர் பண்ணியிருக்கு. அதோட பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக எட்ஜ் டிடெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸ் நீங்கள் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ், கலர்ஸ், எட்ஜ் டிடெக்ஷன் நல்லாவே இருக்கு. அதே நார்மல் ஷாட்ஸ்லையும் வந்து உங்களுக்கு கலர் கேலிப்ரேஷன் நல்லா இருக்கு. இந்த பூவுடைய கலர்லாம் நேரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. ஸ்லைட்டாக தான் சேச்சுரேட் பண்ணுது, பட் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதே செல்ஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலையுமே வந்து உங்களுக்கு சாஃப்டாக பிக்சர்ஸ் எடுக்குது. சப்ஜெக்டுடைய ஸ்கின் டோன் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கு. டீட்டெயில்ஸ் நல்லாவே இருக்கு. ஆனால் செல்ஃபியில் என்னவோ போர்ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் பிளர் பண்ணலை. அதோட லோ லைட் பிக்சர்ஸ் நைட் மோட் எனேபிள் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேயுமே டீட்டெயில்ஸ் நல்லா இருக்கு. அங்கங்கே லைட்லாம் இருந்ததுன்னா இன்னுமே அழகாக வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸோட கேப்சர் பண்ணுது. லோ லைட்லேயும் கொஞ்சம் லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்ததுன்னா நாய்ஸே இல்லாமல் நீங்கள் பிக்சர்ஸ் இதில் கிளிக் பண்ணலாம். ஸோ ஓவரால் கேமரா பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா வைட் இல்லைனாலுமே வந்து சோனி சென்சாரில் பிக்சர்ஸ் நல்லாவே நீங்கள் எடுக்க முடியும். அதே வீடியோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் 4K சப்போர்ட் இருக்குது. இதுலேயுமே டீட்டெயில்ஸ், கலர்ஸ் நல்லா இருக்குது. ஸ்டெபிலைசேஷனுமே நல்லாவே இதில் மெயின்டைன் பண்ணுது. ஃப்ரண்ட் கேமரா 1080 பிக்சலில் அதுலேயுமே வந்து ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்குது. அதே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14ஓட வருது. இது கூடவே ஃபன் டச் OS 14ல் கொடுத்துருக்காங்க. இங்கே சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு OS அப்டேட், 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் ப்ளோட்வேர்ஸ் இருக்கதா செய்து. இன்னும் சொல்ல போனால் ஆட் ஆப்ஸ், ஆட் கேம்ஸ் அதுவும் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால் வந்து ப்ரைஸ் அக்ரெசிவாக பண்ணணும் அப்படின்னா ஆட் ஆப்ஸ், ஆட் கேம்ஸ் வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ப்ரைஸ் ஒரு 2000, 3000 அதிகப்படுத்தி இந்த ஆட் ஆப்ஸ், ஆட் கேம்ஸ் ரிமூவ் பண்ணிட்டா நல்லா இருக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதோட ப்ளோட்வேர்ஸ் அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு. அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஆப் நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ முடியுதோ டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபன் டச் OSல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 5G ஸ்மார்ட் ஃபோன் தாராளமாக 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 5Gயுமே வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். அதோட கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா இருக்கு. கால் ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இருக்கு. எதிராளுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாமல் நீங்கள் கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இங்கே கண்ட்ரோல் பண்ணல எப்போ மாதிரி உங்களுக்கு எஸ் கேப்சர் ஃபீச்சர் இருக்கு. மான்ஸ்டர் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் ஸ்க்ரீன், அல்ட்ரா கேம் மோட் கொடுத்துருக்காங்க. ஆனால் NFC சப்போர்ட் இல்லை. அடுத்ததாக பேட்டரி கெப்பாசிட்டி. இதுதான் எப்போவுமே Z சீரீஸில் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஏன்னா எப்போவுமே 4400 mAh அப்படி தான் கொடுப்பாங்க. பட் இந்த வாட்டி 5000 mAh கொடுத்துருக்காங்க. இது கூடவே 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இங்கே பேட்டரி ஆப்ஷனில் பேலன்ஸ் மான்ஸ்டர் மோட் இருக்கு. கேம் விளையாடும் போது நீங்கள் மான்ஸ்டர் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். அதோட பேட்டரி ஆப்டிமைசேஷன் எவ்வளோ தூரம் நல்லா இருக்குன்னு யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூவில் உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். ஸோ iQOO Z9 ஆஃபர் ப்ரைஸ் 17,999 ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது ஃபீச்சர்ஸ் ரொம்பவே அசத்தலாக இருக்குது. குறிப்பாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் MediaTek Dimensity 7200 பொதுவாக 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்குது. 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படிங்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இது கூடவே கேமராவில் சோனி சென்சாரில்
போர்ட்ரேட் ஷாட்ஸ் ரொம்பவே நல்லா நீங்கள் கிளிக் பண்ண முடியும். அதோட டிஸ்பிளேவும் நல்லா கொடுத்துருக்காங்க, பேட்டரியும் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ எல்லா செக்மெண்ட்டுமே நல்லாயிருக்கு. இங்கே குறை அப்படின்னு சொல்லணும்னா அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ iQOO Z9 இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.